அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 920வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய அல்லது பிணந்திண்ணி கல்குகளுக்கும் ஈரானுக்கு நடந்த அந்த யுத்தம் 57வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளிலும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நஷ்டங்கள் வெளியே வந்திருக்கிறது. அதில் அஸ்தோத் நேவல் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலில் உள்ள அக்டோஸ், அது அந்த துறைமுகத்தை அமெரிக்கா பெரிய அளவில் பயன்படுத்தி இருக்கிறது. எதற்கு என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய கப்பல் படையை அங்கே நிறுத்துவதற்கு. அதில் ஈரான் ஒரு 28 ஹாசம் மிசில்ஸை கொண்டு தாக்கியதில் அமெரிக்காவுக்கு $2.8 பில்லியன் இழப்புகள் வந்திருக்கிறது. நேவல் அசட்ஸ் எல்லாமே அழிந்து போயிருக்கிறது. இந்த உண்மை இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. இதனால் தான் யுஎஸ்எஸ் ஜெரால்டு முதல்ல திரும்ப போயிருக்கிறது. இந்த உண்மைகள் திரும்பவும் ஏன் வருகிறது என்று சொன்னால், அதே போன்ற ஒரு தாக்குதலை இப்பொழுது ஹர்முஸ் நீரிணையில் முற்றுகையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது நடத்துவதற்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த அதிர்ச்சியான தகவல். ஆனால் இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்று சொன்னால், ஈரான் மிகப்பெரிய அளவில் தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் தனக்கு பக்கத்தில் எட்டும் தொலைவில் வந்துவிட்டதால் அவற்றை திரும்ப விடக்கூடாது என்ற முனைப்போடு அது தன்னுடைய போர் நிறுத்தங்களை, தன்னுடைய தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறது தான் என்பது உண்மை. நேற்று நாம் இதற்கு முந்தைய காணொளிகளில் உங்களுக்கு குறிப்பிட்டோம். பெரும்பாலாக ஈரானில் தகர்க்கப்பட்ட தளங்கள், பாலங்கள், ரோடுகள், ஏர்போர்ட்டு இதற்கெல்லாம் ஈரான் சரி செய்து இப்பொழுது இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸையும் அதாவது சர்வதேச விமான போக்குவரத்தையும் தொடங்கி இருக்கிறது. அப்படியானால் அது மிகவும் வலுவாகவே தன்னுடைய கட்டமைப்புகளை சீர் செய்து இருக்கிறது. அதற்கு மேல் மிசில் கெப்பாசிட்டியும், அதாவது ஏவுகணைகளுடைய தன்னுடைய திறமையும் வளர்த்திருக்கிறது. இதனை மீண்டும் அகாட்சி ஒரு பெரிய ஏமாற்றத்தை அல்லது அவமானத்தை அமெரிக்காவுக்கு தந்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், அகாட்சி ஓமனுக்கு போயிட்டு திரும்பி இஸ்லாமாபாத் வந்தார். இஸ்லாமாபாத் வந்தவர் ஏதோ திரும்பியும் பேச வந்துட்டார் போல தெரியுதுன்னு அமெரிக்காவிலிருந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அந்த 2 பேரும், விட்காஃபும் ட்ரம்போடைய மருமகனும் திரும்பியும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாமான்னு இருக்கும்போது அவர் டக்குன்னு எழுந்துச்சு ரஷ்யாவுக்கு போயிட்டார். இப்போ நம்ம இதை வெறும் அமெரிக்காவை ஃபூல் பண்ணுறதுக்கான பயணங்கள் என்று எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. அகார்ஜி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் ரீஜினல் பார்ட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு பெரிய நகர்வு நடக்கிறது பாகிஸ்தானில். அதற்கு தலைநகராக அகார்ஜி தேர்ந்தெடுத்து கொண்டு இருப்பது பாகிஸ்தான். பாகிஸ்தானிலிருந்து ஓமனுக்கு போகிறார், திரும்ப பாகிஸ்தானுக்கு வராரு, திரும்ப ரஷ்யாவுக்கு போகிறார். ரஷ்யாவில் அவர் புட்டினையும் சந்திக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. அதில் இன்னும் சில இராணுவ ஒப்பந்தங்களும், ஏற்கனவே நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு, இன்னும் சில இராணுவ ஒப்பந்தங்களும் அதில் நடக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். ஆக ஒரு ஆழமான நகர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இதனிடையே கல்ஃப் நாடுகள் தங்களுடைய தளங்கள் பல, தங்களுடைய எண்ணெய் கிணறுகள் பல, தங்களுடைய எரிவாயு கிட்டங்கிகள் பல பியாண்ட் ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அழிந்து போய்விட்டன என்ற ஆதங்கத்தை தெரிவித்திருக்கின்றன. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஈரான் இப்போ ஒரு ஓமனுக்கு போயிட்டு ஒரு 3 ஃபேஸ் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்.
அதுல முதல் கட்டத்துல அவங்களுடைய ஆரம்ப காலத்து டிமாண்ட் இருக்கு பாருங்க. முதல் டிமாண்ட், அதாவது ட்ரம்ப் கடைசி நேரத்துல 48 மணி நேரம் அது முடிய போகும்போது டக்குன்னு 2 வாரம் அதுக்கு பிறகு இன்டெஃபினிட் எல்லாம் மாத்தினார் இல்லையா போர் நிறுத்தத்தை. அந்த முதல் 48 மணி நேரம் முடிய போகக்கூடிய நேரத்தில் ஒத்துக்கொண்ட 10 கட்டளைகளில் முதல் கட்டளையை முதலில் செயல்படுத்த வருவோம். ஒரு கேரண்டி நாட் டு அட்டாக் ஈரான் எனிமோர், இனி எந்த காலத்திலும் ஈரானை தாக்க மாட்டோம் என்பது. அதை முதற்கட்டமா அவங்க கையெழுத்து போட்ட பிறகு அதன் பிறகு நம்ம அடுத்தடுத்த கட்டம் அடுத்தது அதோட சேர்த்து ஒரு $11 பில்லியன் 11 பில்லியன் டாலரை நீங்க உடனேயே ரிலீஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் முதல்ல செய்தால் அதன் பிறகு நாம் பேசுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே கொஞ்சம் முடக்கப்பட்ட ஈரானுடைய அசட்டில், அதாவது சொத்துக்களை ரிலீஸ் பண்ண பிறகுதான் இஸ்லாமாபாத்துக்கு பேச வந்தாங்க. அதே போல லெபனானில் போர் நிறுத்தம் நடக்கணும்னு சொன்னாங்க. போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை, அதற்கு போர் நிறுத்தம் என்பது தாக்கி கொண்டு இருப்பதற்கு பெயர் தான் போர் நிறுத்தம் என்று ஒரு அகராதியை அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஹிஸ்புல்லாவும் நல்ல வச்சு அடிச்சிட்டு இருக்கிறார். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் அதை பெரிதாகவே பாதித்து இருக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஒவ்வொரு கட்டமா நீ ஒத்துக்கிட்ட பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதுக்கு பிறகுதான் கடைசியில தான் ஃபைனல் எக்ரிமெண்ட். அப்படின்னா பேச சொல்லுங்க. இப்போ நாங்கள் நேரடியாக உட்காந்து பேச மாட்டோன்ட்டு அகாட்சி அவர் பாட்டுக்கு எங்கே போயிட்டாரு, ரஷ்யாவுக்கு போயிட்டாரு. இந்த அகாட்சியினுடைய ஒவ்வொரு மூவும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவை பீதி வயப்படுத்துகிறது. இந்த அவமானங்களில் இருந்தெல்லாம் தங்களை தற்காத்து கொள்ளத்தான் அல்லது மக்களுடைய கவனத்தை திருப்பதான் நேற்று பெரிய அளவில் ஒரு தாக்குதலை, அது உள்ளுக்குள்ளால் உள்ள உள்ளிருப்பு வேலை தான், தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ட்ரம்ப் கேட்டுருங்க, இதை ஈரானோட கனெக்ட் பண்ண வாய்ப்பு உண்டான்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதை ஈரானோடு நாம் இணைப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேலுக்கு வந்தா இஸ்ரேலில் பெரிய குழப்பங்கள். அதுதான் இப்பொழுது இஸ்ரேலை மெல்ல மெல்ல அழிக்கும் என எதிர்பார்க்கிறோம். ஒன்று இஸ்ரேலில் நடக்கக்கூடிய எல்லா விழாக்களையும், அதாவது மெரோன்னு ஒரு விழாவை நடத்துவாங்களாம், அவை எல்லா விழாக்களையும் இஸ்ரேல் கேன்சல் பண்ணியிருக்கு. எல்லா பண்டிகைகளையும் அது ரத்து செய்திருக்கிறது. கேட்டால் ஃபியர் ஓவர் லெபனான் அட்டாக். லெபனானுடைய தாக்குதல்களுக்கு இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எங்கேயும் அதிகமாக கூடுவதை நாம் அனுமதிக்க முடியாது என்று அவங்க மக்களை எப்போதும் தாக்குறது இல்லை. இவனுக்கு வேற பயம் வந்துட்டு, அதனால தான் லெபனானுக்கு மேலே பழியை போட்டுக்கிட்டு எல்லா விழாக்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான் அல்லது ரத்து செய்கிறான். அடுத்தது இளைஞர்களிடையே ஹர்ஸ் என்ற பத்திரிகை ஒரு பெரிய அறிக்கையை சொல்லுகிறது. அதில் என்ன சொல்லுன்னா, இஸ்ரேலோடைய இராணுவத்தினர் நிறைய தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள். 210 பேர் இப்போ மார்ச் 2 தொடங்கின அந்த யுத்தத்தில் இருந்து 210 பேர் தற்கொலை செய்து இருக்கிறார்கள். 60 பேர் ஆக்டிவா டியூட்டியில் இருக்கக்கூடியவங்க, சண்டை முகத்தில் இருப்பவர்கள். 30 பேர் ரிசர்விஸ்ட்டு, 20 பேர் போலீஸ்காரங்க. 2025 இதே போல ஒரு பெருங்கூட்டம் பேர், அதாவது 209 பேர் தற்கொலை செய்து இருக்கிறார்கள். அங்கே தற்கொலை கூடிட்டு இருக்கா. இன்னொன்று, இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் பாலியல் வன்மங்களில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். அதே போல திருடு போன்ற குற்றங்களிலும் ஈடுபடுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பதுங்கு குழியிலே வாழ்ந்து வெளியிலே வந்து நமது வாழ்க்கை பாழாகிவிடுமோ என்று நினைப்பதால் இருப்பதை கொண்டு நாம் அனுபவித்து விட வேண்டும் என்று கொள்ளையடிக்கிறார்கள். பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த குற்றம் ரொம்ப பெருகி வருகிறது என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்ரேலில் உள்ள மக்கள் விரக்தியில் இருக்கிறார்கள் என்பதை இதை காட்டுகிறது. நத்தியானுடைய எந்த யுக்தியும் இதை சரிகட்டுவதற்கு இல்லை.
அதில் குறிப்பாக லெபனான் மீது தாக்குதலை அதிகப்படுத்துவேன் என்று ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். ஆனால் மிலிட்ரி ஆபீசர்ஸ், அங்கே உள்ள இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது எதுவுமே நடக்கலை, அவர் புதுசாக எந்த ஆர்டரையும் போடலை, யுத்தம் எப்படி நடந்துகிட்டு இருந்தோ அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட்டுகளுக்கு நம்மிடத்தில் எந்த பதிலும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இப்போ அந்த அறிக்கை இன்னும் பல உண்மைகளை சொல்லுகிறது. இஸ்ரேல் எப்படி ஒழுக்கக்கேட்டில் விழுந்த எந்த ஒரு நாடும் பெரிய அளவில் தங்களுடைய இளைஞர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து விட முடியாது. அது எப்படியெல்லாம் போயிட்டு இருக்குன்னா, இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் த காஸ்ட் ஆஃப் வார் வித் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு 2 விதமான விலைகளை தந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று பொலிட்டிக்கல் லாஸ், உலகத்தில் எல்லா நாடுகளும் நம்மளை இருக்கு. யூரோப்பியன் யூனியன்ல ஒவ்வொரு நாடாக ஆரம்பித்து 70-80% ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் நம்மீது உள்ள எல்லா எக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்குது. டெமோக்ராட்ஸ், அதாவது பெரும்பாலான இல்லை 90%ன்னு சொல்லுது அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு. இதை வெளியிட்டது இஸ்ரேலி ஹேமோன் என்ற நியூஸ் பேப்பர். அந்த ரிப்போர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, ஐரோப்பிய நாடுகள் உள்ள 90% நாடுகளும் இஸ்ரேலோடு உள்ள ஒப்பந்தங்களை ரத்து செய்து கொண்டு இருக்கின்றன. அதோட இன்னொரு பெரிய இது என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய அழுத்தம் தரப்படுகிறது, அமெரிக்காவினுடைய உதவிகள் இஸ்ரேலுக்கு நிறுத்த வேண்டும் என்று. உதவிகள் இதுவரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் ஒரு ஆன்மீக ரீதியாக தரப்பட்டது, நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய லட்சியமாக இருந்தது. இப்பொழுது இஸ்ரேலை விட்டு ஓடனா போதும்னு ஆயிடுது. அதனால இந்த யுத்தத்துக்கு இப்போ அமெரிக்காவில் என்ன பேருனா எப்ஸ்டீன் வார். அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்களில் அந்த காமக்களியாட்டத்தில் கலந்து கொண்ட ரகசியங்கள் வெளியிலே வராமல் இருப்பது தடுப்பதற்காக நடக்கக்கூடிய யுத்தம்தான் ஈரான் மீது தாக்குதல். இதற்கு இப்பொழுது பெயர் எப்ஸ்டீன் வார். இஸ்ரேல் நடத்துவதும் எப்ஸ்டீன் வார் தான். அந்த எப்ஸ்டீன் வார்ன்னு சொன்னால் யுத்தத்தை அந்த எப்ஸ்டீன் ஃபைலெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு, அந்த ரகசியங்களை கையில் வைத்து கொண்டு, அந்த தீவில் நடந்ததை கையில் வைத்து கொண்டு மிரட்டுறது ட்ரம்ப்பை. அப்படிதான் அந்த யுத்தம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இஸ்ரேல் மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டு இருக்கிறதுன்னு. ஆரம்ப காலத்தில் ஈரானை தாக்கி ஆக வேண்டும், தாக்குவது சரிதான் என்று இஸ்ரேலுடைய மக்களில் எதிர்கட்சிகள் உட்பட, யார் லாபிட் உட்பட எல்லோருமே ஆதரித்தார்கள் நத்தியானுவை. இப்போ இருக்க அழிவை பார்த்துக்கிட்டு நத்தியானு நம்மை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டான் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தால இந்த எண்ணெய் நிறுத்தத்தால் வரக்கூடிய இழப்புகளில் இருந்து நாம் ஐரோப்பாவை காப்பாற்றி கொள்ள முடியாது என்று யூகே சில பிளான்களை போட்டிருக்கு. அது ட்ரோன்ஸ் அனுப்புமா, இதை அனுப்புமா, எப்படியாவது ஹார்மோஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு அது அமெரிக்காவினுடைய கமாண்டில் இல்லாமல் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது கொஞ்சம் அப்படி ஒரு யுத்தம் தொடங்கினாலும் தொடலாம். அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்தால், காசாவில் நேற்று 300 கூட்டு திருமணங்களை அதை ஒரே மேடையில் 300 திருமணங்களை பண்ணி இருக்கிறார்கள். அடுத்தது காசாவில் உள்ள நீர்நிலைகள் பலவற்றை சரி செய்து இருக்கிறார்கள். முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடந்தது. இப்போ என்னன்னா, இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா வேலை செய்யலை. அந்த டாக்டர் சத்தின்னு ஒரு ஆளை போட்டாங்க. அவர் கேரோவில் இருக்காரு, அவரை உள்ளே பொறுப்பேற்றுக்கிட்டான்னு சொன்னால் அவர் பொறுப்பேற்றுக்கல. அதனால் காசாவினோட அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக எல்லோனால் உட்பட ஃபுல்லாக ஹமாஸ் எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் நடத்துது. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் அங்கே ஈஸியாக இருக்குங்கிறது தெரியுது. இருந்தாலும் நேற்று கான்வென்ஸ் மீது நடத்தின தாக்குதலில் 2 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதனிடையே இந்த ஷஹீதுகளுக்கு இடையே அவர்கள் தங்களை கட்டி எழுப்புகின்ற வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ரகசிய அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அது ஈரானில் வெளியில் வந்திருக்கு. அல்மயாதுன்னு அதை கோட் பண்ணியிருக்கு. மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் அதை சொல்லியிருக்கு. என்னன்னா,
ஹமாஸ் மீண்டும் தன்னுடைய பலத்தை அதிகரித்து கொண்டார்கள். மீண்டும் எப்படி அக்டோபர் 7 2023க்கு போது இருந்தார்களோ அதே அளவு பலத்தை தங்களுக்குள்ளால் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கிளர்ந்தெழுந்தால் இப்ப காசா என்வலப்புன்னு சொல்லக்கூடிய அந்த காசா வளாகமும் காலியாகத்தான் இருக்கு. இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை செய்வதில் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதுல பெரும்பாலும் அதாவது போர் முகத்தில் இல்லாம இஸ்ரேலுக்கு உள்ளால காயம்பட்டு இருக்கக்கூடிய பலர் விரக்தி அடைந்து தற்கொலை செய்கிறார்கள். காரணம், காசா போர் முகத்தில் அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள், காசாவுக்கு உள்ளால வேலை செய்திருக்காங்க. அந்த காசா திகில் அவர்களுடைய மனசுல அப்படியே இருக்கு. இதுல இன்னொரு பகுதி 1% அல்லது 2% அது எப்படி இருக்கும்னு சொன்னா, அங்கே இவர்கள் செய்த கூட்டுப்படுகொலைகள் இவர்களை பெரிய அளவில் மன ரீதியாகவும் பாதித்து இருக்கிறது. அது மீதி அல்லாமல் போர் அதிர்ச்சி. இவங்க இடையில நம்ம பார்த்தோம், இவங்க கொஞ்சம் பொருட்களை கொண்டு போய் காசால உள்ள போராளிகளுக்கு விற்று பணம் சம்பாதிக்க முயற்சி செய்தது. அதுக்குள்ளால அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட சண்டை, அதுல ஏற்பட்ட ஃப்ரெண்ட்லி ஃபயர், இப்படி எல்லாமே அவங்கள பெரிய அளவில் பாதித்து இருக்கிறது. சைக்காலஜிக்கலாகவும் இதர ரீதியிலும் மாறலாகவும் அந்த இஸ்ரேலிய சமுதாயம் சீர்குலைந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான். அதாவது கிளீனா சொல்லிட்டானோ, 1886 நமக்கு ஒரு ஸ்டேட் வேணும்னா இப்ப நமக்கு ஒரு ஸ்டேட் வேண்டாங்கிறோம். 2026 அப்படி ஒரு ஸ்டேட்டே நமக்கு வேண்டாம். அப்படி ஒண்ணு நம்ம வேதத்திலையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. வெஸ்ட் பேங்க்ல நடக்கக்கூடியதான் பெரிய மனக்கவலையை தருகிறது. ஏன்னா வெஸ்ட் பேங்க்ல இப்போ இஸ்ரேல்ல இருந்து யாரும் குடியேறது இல்லை, இராணுவத்துக்கு பிடியிலே இருக்கிறது. ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் பெரிய அளவில் ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணுச்சு. அதே மாதிரி ஹமாஸோடைய தாக்குதலும் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தியது. ஆனா பொதுவான ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மேக்கரையில் இஸ்ரேலுடைய கட்டுமானங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன என்றுதான் பொதுவான ஊடகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்படி பார்க்கும்போது அந்த இவன் காசா போயிடும், ஏன் சிரியான் கோலான் ஹைட்ஸை போயிரும் போல தெரியுது. இப்போ ஹிஸ்புல்லா கொடுக்கக்கூடிய அடியில காசா போயிரும். இப்போ நம்ம சிரியாலையும் சிரியாவினுடைய பிரசிடென்ட், அதாவது பழைய ஐஎஸ்ஐஎல்லுடைய தலைவர் ஜூலானி கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு இஸ்ரேலை. நீ எங்க ஏரியாவுக்குள்ளால அவுட் போஸ்ட் வைக்கிறது அது இதெல்லாம் கூடாதுன்னு அவர் இப்போ ஆசாத் ரெஜிம்ல மக்களை கொலை செய்தவர்களுக்கு மீது உள்ள ட்ரையலை ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் சிரியாவை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுவரைக்கும் சிரியாவில் இருக்கக்கூடிய முஜாஹிதுகள் தான் ஏற்று சண்டை போட்டானோ இந்த கண்டிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான். இவர் கைகுலுக்கிட்டு இருந்தாரு. இப்போ கைகுலுக்குவதில் இருந்து கண்டிக்கிற லெவலுக்கு வந்திருக்காரு. அப்போ இந்த பலமுனை போருங்கிறது எந்த விதத்திலும் நத்தியானுக்கு உதவி செய்யவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஹிஸ்புல்லாவுடைய, அதாவது ஈரானுடையது இல்லை, ஹிஸ்புல்லாவுடைய வளர்ந்து வரும் மிசில் இதுக்கு நம்மகிட்ட இராணுவ ரீதியா எந்த முடிவும் இல்லை. டிப்ளமசிய நத்தியானு வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்குள்ளால பெரிய குழப்பம் இருக்கு. இஸ்ரேலிய இராணுவம் சொல்லுது. அதாவது இந்த பேட்டர்னை பார்க்கும்போது நமக்கு என்ன படுதுன்னு சொன்னா, அமெரிக்கால ட்ரம்ப் வெற்றியை டிக்ளேர் பண்ணிட்டு இருப்பான். ட்ரூத் சோசியல்லையும் மற்ற இதுலையும் நாம் அங்கே வென்று விட்டோம் இங்கே வென்று விட்டோம்னு. அப்போ பெண்டகன் ஒரு அறிக்கை விடும், நம்ம இவ்வளோ இராணுவ வீரர்களை இழந்திருக்கோம், இவ்வளோ $1 பில்லியன் செலவாயிருக்கு, நம்மளோட ஸ்டாக் பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏவுகணைகள், ட்ரோன்ஸு, இதனுடைய ஸ்டாக் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி அறிக்கை விடும். அதே போல இப்போ நத்தியானு இன்னும் தாக்குன்னு சொல்லும்போது மிலிட்ரி அப்படி ஒரு பெரிய தாக்குதல் நடக்கலை, நமக்கு பெரிய நஷ்டம் இருக்கு. ஹிஸ்புல்லாவோட ராக்கெட்டுகள் மிசில்களுக்கு நமக்கு எந்த பதிலும் அவர்களிடத்தில் இல்லைன்னு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இவர்களுடைய வீழ்ச்சியின் படலம் எழுதப்படுகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஷிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.